Once there lived two white pigeons. They were friends. They spent their days looking for food. During afternoons, they would rest on their favorite tree in the forest. Then they would sing and dance. At night, they would flap their wings and sleep. ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு மரத்துல 2 புறாக்கள் வசித்து வந்தாங்க. காலையில அவங்க உணவு தேடிட்டு மதியானம் அவங்க பிடிச்ச கிளையில உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் இரவானே தூங்கிடுவாங்க. இதுமாரி தான் ரெண்டுக்கும் வழக்கமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஜாலியா. One day it was raining heavily in the forest. The animals ran to the shelter. So did one of the hen pigeons. She ruffled her feathers and soaked her body to drink the water. She adjusted her wings and perched on the tree and started waiting for the cock pigeon. The rain continued to pour heavily and it was getting dark. She started to worry for her friend. He is never so late. I hope he is safe. She whispered to herself. ஒரு நாள் பயங்கர மழையாம். அது இந்த காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் அவரை இழுக்கிறதுக்கு ஓடி போனாங்களாம். அந்த பெண் புறாவும் அதோட இடத்துக்கு ஓடி போனுச்சான். அப்போ அது ரொம்ப ஈரமாயிட்டான். அதனால் அது மேலே ரெக்கையில் படப்பட அடித்து அது மேலே ஈரத்தெல்லாம் வெளியேற்றி அதை காய வச்சுட்டான். அதுக்கப்புறம் அதோட ஃப்ரெண்டுக்காக காத்திருந்துச்சான். வர ரொம்ப லேட்டாகிட்டான். அப்புறம் வர ரொம்ப லேட்டானோன்னு மேகலாம் ரொம்ப டார்க்காகிட்டான். வரத்துக்காக வரலன்னு ரொம்ப கவலைப்பட்டுச்சான். ரொம்ப மழை கண்டினியூவாக பெஞ்சிட்டே இருந்துச்சான். வரலன்னு மனசுக்குள்ளே எங்கேயாச்சும் சேஃபாக இருக்கணும்னு நினச்சிருச்சான். The rain is heavy. Let me wait in this tree till it stops. Though the cock pigeon and perched on the tree. He did not know there was a bird catcher nearby. The bird catcher silently reached near the pigeon and clamped him of the pigeon. The pigeon tried to fly their shelter. In vain, the cock pigeon was tensed and pointed the hunter with the pigeon in his cage and started to walk home. I should be home before the rain, Mufasa thought to himself. அந்த ஆண் புறா மரத்து கிளையில உட்காந்துருந்ததாம். அந்த வேடன் சத்தம் போடாமல் அந்த புறாவோட காலை பிடிச்சி அந்த புறா எப்படியோ ட்ரை பண்ணலாம். நான் எப்படியாச்சும் பறந்து வீட்டுக்கு போனவேன் மழை பெய்யறதுக்குள்ளே அப்படின்னு ட்ரை பண்ணலாம் பறக்க. ஆனால் அந்த வேடன் அவங்க வச்சிருக்க கூண்டில் அடைச்சிட்டாங்க. அடைச்சோன்னே அந்த புறா எப்படியோ பறக்க ட்ரை பண்ணுது. ஆனால் பறக்கவே முடியாம். அந்த வேடம் அந்த கூட்டை எடுத்துட்டு எப்படியாச்சும் வீட்டுக்கு போயிடணும் பொழுதாகிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லி வேகமாக நடந்து போகிறாங்க. அப்போ போகிறப்போ மழை ஸ்டார்ட் ஆயிட்டு.